இந்திய பெண்களின் வாழ்வியல் சிக்கலையும் இந்தியாவை பொறுத்தமட்டில் குடும்பம் என்கிற அமைப்பு எப்படி ஒரு பெண்ணின் உழைப்பை சுரண்டுகிறது என்பது குறித்தும் மிக அழுத்தமாக பதிவு செய்திருக்கும் சினிமா தி கிரேட் இந்தியன் கிச்சன். மலையாள மொழி திரைப்படமான இது இம்மாதம் 15ஆம் தேதி வெளியானது. இயக்குனர் ஜோ பேபி இயக்கியிருக்கும் இந்த சினிமாவானது நீஸ்ட்ரீம் தளத்தில் வெளியாகியிருக்கிறது. இதற்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் சலுகே தாமஸ். 100 நிமிடங்கள் மட்டுமே ஓடக்கூடிய இந்த சினிமா இந்திய பெண்களின் நூற்றாண்டு கால வலியை பேசுகிறது. சூரஜ் வெஞ்சரமோடு, நிமிஷா சஜயன் ஆகியோர் நடித்திருக்கும் இத்திரைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. கேரளாவில் ஒரு அழகான கிராமம். அதில் ஆசிரியராக வேலை செய்கிறார் சூரஜ் வெஞ்சரமோடு. அவருக்கும் நடன ஆசிரியராக இருக்கும் நிமிஷாவுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. திருமணத்திற்கு பிறகு கணவரின் இல்லத்தில் வசிக்கும் நிமிஷா காலை எழுகிறார். தனது கணவர், மாமனார் ஆகியோருக்கு தேவையான உணவு தயாரிக்கிறார். அவர்கள் சாப்பிட்ட பிறகு அந்த பாத்திரங்களை சுத்தம் செய்கிறார். பிறகு மதிய உணவு தயாரிக்கிறார். அதன் பிறகு மதிய உணவு உட்கொண்ட பாத்திரங்களை சுத்தம் செய்கிறார். இரவு மீண்டும் அதே பணி. பிறகு சமையலறையினை சுத்தம் செய்வது. பின்னிரவில் கணவருடன் தாம்பத்தியம். இப்படியாக தொடர்கிறது அவரது வாழ்க்கை. மீண்டும் அதே விடியல், அதே வேலை, அதே சலிப்பு, அதே இரவு என தொடர்ந்து மருமகளாக நிமிஷா அந்த வீட்டில் வேலைகளை செய்கிறார். ஒரு கட்டத்தில் அவருக்கு அந்த வாழ்க்கை மீது சலிப்பு ஏற்படவே என்ன முடிவினை அவர் எடுத்தார் என்பதுதான் மீதி திரைக்கதை. உண்மையில் இந்த சினிமா இந்திய ஆண்களின் கோர முகத்தை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. சராசரியாக இந்திய குடும்பங்களில் ஒருவர் தனக்கு தண்ணீர் தேவை என்றாலும் கூட தண்ணி கொண்டு வா என மனைவியிடமோ மகளிடமோ அதிகாரமாக சொல்கிறாரே தவிர தன் தாகத்துக்கான தண்ணீரை சமையலறையில் இருக்கும் குடத்திலிருந்து எடுத்து தானே குடிக்க வேண்டும் என்கிற அடிப்படை நாகரிகம் கூட தெரியாமல் இருக்கிறார்கள். தாத்தா பாட்டியை அதிகாரம் செய்தார். தனக்கு வேலை செய்யும் அடிமை போல நடத்தினார். அப்பா தன் தாயிடம் அதுபோலவே நடந்து கொண்டார். இவற்றை பார்த்து வளரும் அடுத்த தலைமுறையும் அதனை பின்தொடர்கிறது. இந்திய ஆண்களை பொறுத்தவரை அவர்கள் திருமணம் செய்து கொள்வதென்பது தன் உள்ளாடையை துவைக்க ஒரு ஆள் தேவை என்பதற்காக மட்டுமே என்பது போல ஒரு செய்தியை வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல சொல்லியிருக்கிறது தி கிரேட் இந்தியன் கிச்சன். இந்த சினிமாவை பார்க்கும் ஒவ்வொரு இந்திய ஆணும் ஏதோ ஒரு இடத்தில் குற்ற உணர்ச்சிக்கு ஆட்படுவார். தன் வீட்டு பெண்களை இதுவரை பார்த்து வந்த கோணமே மாறும். இப்படத்தின் அனைத்து காட்சிகளுமே அருமை என்றாலும் கூட சில காட்சிகள் சிக்ஸர் அடித்திருக்கின்றன. ஒரு காட்சியில் மனைவி கணவரிடம் உடலுறவுக்கு முன் தன்னை மனரீதியாக தயார்படுத்துங்கள் என கோருவதும் அதனை வலிமிகுந்த வார்த்தைகளால் கணவர் மறுத்து பேசுவதும் வேதனையான ஒன்றாக இருக்கிறது. மற்றொரு காட்சியில் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறார்கள் தம்பதிகள். அப்போது கணவன் டேபிள் மேனஸ் காரணமாக சாப்பிட்ட எச்சங்களை அங்கிருக்கும் காகிதத்தில் ஒதுக்கி வைக்கிறார். ஏன் உங்களுக்கு இந்த டேபிள் மேனஸ் வீட்ல வரமாட்டேங்குதுன்னு கேட்கும் மனைவிக்கு கிடைக்கும் பதில் துன்பமே. இறுதி காட்சியில் வெளியில் சென்றுவிட்டு வீட்டுக்கு வரும் நிமிஷாவின் தம்பி அவரது தங்கையிடம் போய் தண்ணி கொண்டு வா என்கிறார். வெடிகுண்டு போல வெடித்து கோபப்படும் நிமிஷா, உனக்கு தாகோடத்தா, நீ போய் தண்ணி எடுத்து குடிக்க மாட்டியா, போய் குடி என்கிறார். இப்படியாக படம் முழுக்க நமது வீட்டின் அன்றாடம் நடக்கும் விஷயங்களின் தொகுப்பை நீங்கள் அந்த படத்தில் பார்ப்பீர்கள். ஆனால் இதுவரை இவற்றை நீங்கள் அணுகாத கோணத்தில் இப்படம் பார்த்த பிறகு அணுகுவீர்கள். நிமிஷாவின் மாமனாராக வரும் மனிதர் அசல் இந்தியாவின் ஆணாதிக்க முகம். குக்கர்ல சோறு வச்சா பிடிக்காது, வாஷிங் மிஷின்ல துவைச்சா துணி கெட்டு போகும், மாதவிலக்கு காலங்கள்ல பெண்களுக்கு கொடுக்கப்படும் உளவியல் நெருக்கடின்னு அன்றாடம் பெண்கள் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளின் முகமாக வலம் வருகிறார் அவர். தி கிரேட் இந்தியன் கிச்சன் படம் பார்த்த பிறகு நீங்கள் அலுவலகத்துக்கு கொண்டு வரும் டிஃபன் பாக்ஸை குறைந்தபட்சம் கழுவி சுத்தம் செய்துவிட்டு வீட்டுக்கு எடுத்து சென்றால் அதுவே இப்படத்துக்கு கிடைத்த குறைந்தபட்ச வெற்றி. ஆனால் ரொம்ப நாட்களுக்கு நாம் குறைந்தபட்ச வெற்றியோடு நில்லாமல் முழுமையாக மனிதத்தன்மையுடன் மாறுவது முக்கியம். இந்தியாவில் ஆணாக பிறந்த ஒவ்வொருவரும் அவசியம் பார்க்க வேண்டிய சினிமா தி கிரேட் இந்தியன் கிச்சன்.